மரவள்ளி கிழங்குல எப்படி டேஸ்ட்டாக கட்லட், சிக்கன் கட்லட், பொட்டேட்டோ கட்லட் எல்லாம் பண்ணுற மாதிரி மரவள்ளி கிழங்கு கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிழங்க கழுவி தோல் எடுத்து பெரிய சீவலில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக நல்லா பிழிஞ்சி அதை தண்ணியை எடுத்துட்டு அதை ஒரு புட்டு குடத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம். நல்லா பிழிஞ்சிக்கோங்க அதில் உள்ள தண்ணியை. இந்த தண்ணி ஒரு 4-5 டிஷ் பண்ணுறேன் மரவள்ளி கிழங்குல, அது தேவைப்படும். அடுத்து தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அது வேறு டிஷ்ஷுக்கு தேவைப்படும். இந்த பிழிஞ்ச மரவள்ளி கிழங்க புட்டு குடத்தில் போட்டு அதை நல்லா வேக வைக்க வேண்டாம், ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அரை பதத்துக்கு வேக வச்சாலும் போதும், ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது வெந்துடும். இது நான் கொஞ்சம் ரொம்ப வெந்துருச்சு, அந்தளவு வேக வைக்க வேண்டாம், ஒரு அரை பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான முட்டை, ஒரு 2 முட்டை வேக வச்சுக்கோங்க. அதே புட்டு குடத்தில் 2 முட்டையை போட்டு வேக வச்சுப்போம். இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து தட்டில் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் முட்டை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி அதை நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு போதும். சதைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டையை அதோட ஓடை எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி இது பண்ணுறது பார்ப்போம். இந்த பாத்திரத்தில் ஏற்கனவே மாவு வர பாத்திரம், அது சமோசா நெக்ஸ்ட் வீடியோ வரும், அதுவும் பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறேன், ஒரே நாள் பண்ணது தான். ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச மரவள்ளி கிழங்கு போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம், நான் கொஞ்சம் ஒரு 3-4 தான் பண்ணுறேன், அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போடுறது கவர் ஆச்சுன்னு நினச்சேன், பட் கவர் ஆகலை. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, முட்டை, வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டையில் கொஞ்சத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன், வெறும் கம்மியாக போட்டுக்கோங்க உப்பு. ஏன்னா கிழங்கு உப்பு இல்லாமலே நல்லா தான் இருக்கும், லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் அடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை அடித்து அதை பீட் பண்ணி வச்சுட்டு இனி அதை எப்படி பொரித்து எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதை நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டி வச்சுக்கோங்க, கடாய் கேஸ் ஆன் பண்ணி பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சு அதில் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், எந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது கவர்மெண்ட் பாம் ஆயில். அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சி முட்டை, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேறு என்ன போட்டோம், இதில் என்ன வேணும் போடலாம். என்னென்னா பட்டாணி போடலாம், முக்கு கடலை கொஞ்சம் வேக வச்சு அதையும் பிசைஞ்சு போடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேறு கேரட்டு, பீட்ரூட்டு எது வேணும்னு போடலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி இவ்வளோ தான் போட்டிருக்கேன். முக்கு கடலை கொஞ்சம் பிசைஞ்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி, இதனால் இந்த கையில் கேமரா அந்த ஃபோன் வச்சுருக்கிறதுனால என்னால் கரெக்டாக இது பண்ண முடியும், 2 கையும் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷேப் வரும். தட்டி முட்டையில் முக்கி அடுத்த ப்ரெட் கிராம்ஸில் முக்கி பொரித்து எடுத்துக்கோங்க. இது பொரிஞ்சோன்னா கட்லட் ரெடி. சூப்பராக இருக்கும், வீட்டில் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஒன்று, கொஞ்சம் திக்காக இருந்தேன்னா
கொஞ்சம் வேணால் நம்ம அடித்து வச்சு பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் கொஞ்சம் உள்ள அதுக்கு கூட ஆட் பண்ணிங்கன்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு கட்லெட்டை விட நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளி கிழங்கு கட்லெட் ஈஸி அண்ட் டேஸ்டியான டிஷ். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு கூட பச்சை பட்டாணி, முக்கு கடலை, கேரட்டு, உருளைக்கிழங்கு கூட இதுக்கு கூட வேணும்னா கூட சேர்க்கலாம். சிக்கன், மட்டன் போட்டிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். அது என்ன ஒரு நாள் அந்த வீடியோ போடுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.